அவனன் வேற சில்லங்கா போப்புறண்டவன் அம்மா வேற சாமான் கேட்டவா பேசாம உன்கிட்ட சொல்லுவோமோ ஒரு 2 கிலோ சாமான் கிடக்குது கொண்டு சேரன்னு சொல்லி போட்டு 5 கிலோ தள்ளி விடுவோம். நண்பன் தானே, நண்பன் உதவி செய்வான் தானே. டேய் என்ன ஆடு எல்லாரும் அப்ப ஊருக்கு போறேன்டா புடுவாம இருப்பாங்க. என்ன பார்த்தா அது எங்கேயோ விட்ட மாதிரி எப்ப வேற சோகமா இருக்கு. நானும் புழுவமா இருந்தேன். என்ன பிரச்சனைனா ஃப்ளைட்ல 40 கிலோ தான் கொண்டு போகலாம். அங்க பொடியல் சொந்தக்காரன் இருக்காங்க. 40 கிலோ கொண்டு என்ன சாமான் 40 கிலோ கொண்டு நீ இது முதல் தரம் வர போறேன். அப்படி ஒரு 100 கிலோ வச்சு சாமான் கொண்டு போகணும். அது 100 கிலோனா என்ன ஃப்ளைட்ல காசு கொடுக்குற அவ்வளவு. அதுக்கு தான் இடங்கள் இருக்குது. இடங்கள் இருக்கு. ஒரு பெரிய இடம் இருக்கு தெரியுமா? சாப்பாடு இல்லாதா நீ ஓகே மச்சான். எல்லா ஏரியால அண்ணன் கிள்ளிடா வா உனக்கு நான் இடத்த காட்டுறேன். இருக்குமா? வேற லெவல் சந்தோஷம் இருக்க மச்சான். ஊருக்கு பாஸ் எடுத்துட போறேன். ஆனா கொழும்புகளுக்கு போய் எடுக்கல, யாழ்ப்பாணத்துல எடுக்க முடியும். ஆதி காலத்துல இருந்து இப்ப வரவே இல்லை. இன்னும் இப்ப வீட்டை கொண்டு டோர் கதவை தட்டி அண்டை வழியில வாங்க கொடுக்குறாங்க. அப்படி இடம் கிடையாது. உனக்கு அதான் சொன்னேன். நீங்க குட்டி கொண்டு வந்து விட்டுட்டேன். என்ன இடம் இது? தீவிரம். தீவிரமா? தீவிரம். தீவிரம். வா உனக்கு உள்ள கொண்டே காட்டு, சுத்தி காட்டும். சொல்லு. இல்ல பெம்பிளில இருக்கு, ஹெய்ஸ்ல இருக்கு, குரைடன்ல இருக்கு, மற்றது ஈஸ்டம்ல இருக்கு, லூசியம்லயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்குதுப்பா. வணக்கம், தீபராம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும்? மணி டிரான்ஸ்ஃபரா, பார்சல் சர்வீஸா, கரன்சி எக்ஸ்சேஞ்சா, ஃப்ளைட் டிக்கெட்டிங்கா? பார்சல் சர்வீஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, மற்ற டிக்கெட்லாம் புக் பண்றது. நான் அப்படியே சொன்னேன் டிக்கெட் எங்க பார்சல் என்ன வாங்கிட்டு பார்சல் அப்ப நான் கேட்டேன். நான் முதல் போட்டுனான்க்கா கப்பல்ல போறதுக்கடா ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், பெரிய பாக்ஸ் ஒன்று. அதுல நீ எத்தனை கிலோவும் போடலாம், 50 பவுண்ட்ஸ். அந்த பாக்ஸுக்கு தான் காசு. ஆனா 7-8 கிலோவே செல்லும். இப்ப நீ 2 கிலோமீட்டர்ல போறேன், அதுக்கு இன்னொன்று இருக்குது. ஃப்ளைட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், 7 நாள்ல போயிடும். அதுக்கு கிலோக்கு தான் காசு. 1 கிலோவுக்கு 4 ரூபா 60 சதம். அவ்வளவுதான். யாழ்ப்பாணம் போனேன். வாசலுக்கு போக மாட்டா, வீட்டு வாசலுக்கு போகும். என்ன யோசிச்சு கொண்டு என்ன அங்கேயும் காசு கட்ட வேண்டி வரும். அங்க கொண்டு விட்டு அங்க காசு கட்டணும், அதுவாங்க. அப்படி இல்லை. இங்க நீ இங்க கட்டுறது அந்த 4 ரூபா 60 சதம் மட்டும்தான் கிலோக்கு. அங்க போனா அங்க டெலிவரிக்கு சார்ஜ் இல்ல, கஸ்டம்ஸ் அதுக்கு காசு இல்ல. ஒரே ஒரு பேமெண்ட். இந்த நீ கொடுக்குற 4 ரூபா 60 சதம் தான். இதே நீ வேற பார்சல் கம்பெனிகளுக்கு போனீங்கடா, அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் தெரியாம போச்சுடா. என்ன தட்டி கொண்டு இருக்க பார்சல் பார்த்தா உடைச்சு விட்டாலும் அடே வேண நம்பிக்கையே. இங்க பேக் பண்றது அப்படியே போய் அங்க சேர்றது 16 பேசாம செய்ய சும்மா இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன், தெரியாது. நீ வா, அது சேஃபா போம்பா. டேய் சொல்லு, காசு கட்டிட்டேன். அப்புறம் வா வடிக்கிறோம். ஐயோ உன்னோட சந்தேகம் சொல்றேன். என்ன நம்பிக்கை வந்துட்டு இளைஞர்ல இருந்து பார்த்து கொள்ளலாம். அடே அங்கேயும் பிரான்சஸ் வச்சுக்கணும்டா. நெல்லியடி உண்டு, சின்னவேலி உண்டு, கொழும்புல வெள்ளபத்திரையும் இருக்குது. கொழும்பு அதை விட இன்னொன்று இருக்கு, இப்ப புதுசா வர போகுது பெட்டிகளோட. மட்டக்களப்பில் விரைவில் விரைவில் சொல்லி விடு மச்சான். ஃபுல்லா பேக் பண்ணியாச்சு. சொன்ன நாளுக்கு வேற முதல் மாயிலாம் நடக்காது. நான் ஃபுல்லா விசாரிக்கிறேன். நம்பிக்கை ஓனரோட நினைக்கிறேன். கேள். ஹலோ, உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு முதல் டெலிவரி ஆகும். எந்தவித டிலேயும் இல்லாமல் வீட்டுக்கே கொண்டு வந்து வந்துடுவோம். பாத்தியா எப்படி ஓனர் யாரும் அப்படி சொல்லிடுவான். யாரும் பேரும் யோசிக்க நல்ல இடத்த கூட்டிட்டு வந்தோம். இப்ப என்ன நல்ல சாப்பாடு கடை கூட்டிட்டு நல்ல இடம். சரி, நைஸா 20 கிலோ பாசலம் தள்ளி அந்த பட்டி பெருசா கிடந்தது. வீணாயிரம் இடம் வழியா போவானான்னு இந்த 1/4 கிலோ தள்ளி மச்சான். எப்படி சொன்ன டைமுக்கு பாசல் வந்ததா வேற இல்லையா? என்னண்டாலும் என்னட்டகள் தயவு நீ வேலைக்கு போய் உளிகிறாப்பா. பாசல் அனுப்புற பிரச்சனை இல்லை. தங்கச்சிக்கு ஆனா என்ன செய்வேன், கொஞ்சம் வேலைகளுக்கும் போகக்கூடாப்பா.